நெருப்புடா நெருங்குடா பாப்போம். மின்மினி பூச்சியும் காகமும். ஹலோ குட்டீஸ், மறுபடியும் காக்காவை வச்சு ஒரு கதை ரெடி பண்ணிருக்கேன். சொல்லட்டுமா? அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்றேன், கேளுங்க. நீங்க யாரையும் உடல் ரீதியா கிண்டல் பண்ணக்கூடாது. உடல் பலம் மட்டும் போதாது, மனோபலமும் வேணும்னு தெரிஞ்சுக்கோங்க. சரி, வாங்க கதைக்குள்ள போலாமா? ஒரு அடர்ந்த காட்டுல மின்மினி பூச்சி ஒண்ணு வாழ்ந்துட்டு வந்துதான். அது ஹாப்பியா ஆடி பாடி ஜாலியா இருந்துச்சான். அப்ப ஒரு நாள் அந்த பக்கம் காக்கா ஒண்ணு வந்துச்சு. அது மின்மினி பூச்சி சந்தோஷமா இருக்கிறத பார்த்துச்சான். அந்த மின்மினி பூச்சி காகத்துக்கிட்ட வரும்போது அது புடிச்சு சாப்பிட போயிடுச்சு. ஆனா மின்மினி பூச்சி காகத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடுச்சு. ஆனா காகம் மின்மினி பூச்சிய விடாம துரத்திட்டே இருந்துச்சு. மின்மினி பூச்சி தன்னோட பயத்தை வெளிக்காட்டாம ஒரு பிளான் பண்ணுச்சு. மின்மினி பூச்சி காகத்தை பார்த்து, அண்ணா அண்ணா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கண்ணா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு காகம், என்னடா பொடியா, சீக்கிரம் சொல்லு, எனக்கு பசிக்குதுன்னு சொல்லுச்சு. மின்மினி பூச்சி காகத்துக்கிட்ட போய், யானை பசிக்கு சோள பொரியா அப்படின்னு சொல்லுச்சு. காகத்துக்கு ஒண்ணுமே புரியல. டேய், என்ன சொல்ல வர, ஒழுங்கா சொல்லுன்னு மின்மினி பூச்சி கிட்ட கேட்டுச்சு. மின்மினி பூச்சி அதுக்கு, அண்ணா, என்ன மட்டும் சாப்பிட்டா உங்களுக்கு எப்படி பசி போகும்? மறுபடியும் வேற உணவு தேடி தேடி அலையணும் தானே அப்படின்னு சொல்லுச்சு. மின்மினி பூச்சி காகத்துக்கிட்ட, நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். அங்க என்ன மாதிரி நிறைய பூச்சி இருக்கு, நீங்க வயிறு முட்டை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுச்சு. பேராசை புடிச்ச காகமோ இத கேட்டதும், டீல் நல்லா இருக்கு, வா உடனே போலாம் அப்படின்னு சொல்லுச்சு. உடனே மின்மினி பூச்சி, நான் கூட்டிட்டு போறேன், ஆனா நீங்க என்ன எதையுமே செய்யக்கூடாது காகத்துக்கிட்ட வாக்குறுதி வாங்கிடுச்சு. காகம் மின்மினி பூச்சி சொன்னதுக்கு ஓகே சொல்லிடுச்சு. ரெண்டு பேரும் நிறைய மின்மினி பூச்சி இருக்கிற இடத்துக்கு போனாங்க. அந்த இடத்துல ஒரு சில மனுஷங்க குளிர் காஞ்சிட்டு இருந்தாங்க. காகம் மின்மினி பூச்சி கிட்ட, டே பொடியா, எங்க பூச்சிகள் எல்லாம் காணோம் அப்படின்னு கேட்டுச்சு. மின்மினி பூச்சி, அண்ணா இங்கதான் வரும், நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொல்லுச்சு. அப்புறம் அங்க இருந்த மனிதர்கள் எல்லாம் கிளம்பிட்டாங்க. அங்க எரிஞ்சுகிட்டு இருந்த நெருப்புல இருந்து ஒரு சில நெருப்பு பொறிகள் வெளியே வந்துச்சு. கொஞ்ச நேரத்துல மின்மினி பூச்சி காகத்துக்கிட்ட, அண்ணா அண்ணா, அங்க பாருங்க, என்ன போல நிறைய பூச்சிக பறந்துட்டு இருக்கு, போய் பசியார சாப்பிடுங்கன்னு சொல்லுச்சு. உடனே காகம், சபாஷ்டா பொடியா, நீ போய் தப்பிச்சு போயிடு அப்படின்னு சொல்லுச்சு. காகம், நான் போய் நிறைய பூச்சிகளை சாப்பிட போறேன்னு சொல்லி நெருப்பு பொறிகளை சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிருச்சு. உடனே காகத்தோட வாயு எல்லாம் எரிஞ்சு பயங்கரமா எரிய ஆரம்பிச்சிடுச்சு. ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, இது என்னடா பூச்சி, இப்படி வாயெல்லாம் எரியுதே, எனக்கு பூச்சியும் வேணாம் ஒன்னும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டம் ஓடி தப்பிச்சு போயிடுச்சு. அத பார்த்துட்டு இருந்த மின்மினி பூச்சி வயிறு குலுங்க குலுங்க சிரிச்சிட்டு இருந்துச்சு. மின்மினி பூச்சி, நெருப்புடா நெருங்குடா பாப்போம் அப்படின்னு பாடிட்டே தன்னோட கூட்டுக்குள்ள ஹாப்பியா பறந்து போயிடுச்சு. என்ன குட்டீஸ், கதை கேட்டீங்களா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ உடல் ரீதியா பலவீனமா கருதக்கூடாது. உடல் வலிமையை விட மன வலிமை ரொம்ப பெருசு. நீங்களும் மன வலிமைய வளர்த்து கொள்ள வேண்டும். மனோ வலிமை ரொம்ப மகத்தானது. ஓகேவா குட்டீஸ்?
நீங்க உங்க கூட இருக்கிறவங்கள யாரையும் உடல் ரீதியா கிண்டல் பண்ணக்கூடாது. ஓகே, பை பாய். குட் நைட் குட்டீஸ். நல்லா படுத்து தூங்குங்க.